ஜோசியருக்கு அண்ணனை பத்தி தெரியல போல இருக்கு. எம்பிட்டு நேரம் இதுக்காக காத்துக்கிட்டு கிடப்பாங்க? அண்ணனுக்கு 1000 ஜோலி கிடக்கு. சீக்கிரம் பொருத்தெல்லாம் சரியாதான் இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. அம்மா, உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கட்டம் யாருக்கு பார்க்க வந்தீங்களோ அவங்கள பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்க ஜோசியரே, எங்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஜாதகத்தை பார்த்து முடிவு என்னன்னு சொல்லுங்க. இந்த பையனுடைய ஜாதகத்துல ஏகப்பட்ட கிரக யுத்தங்கள் இருக்கு. என்னடா? இந்த பையனுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வெளியில இருந்து எதுவும் பிரச்சனை வர வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை உருவாக்கிப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் தோஷம் இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை இல்லைல்ல? ரெண்டுக்கும் சரியா போயிரும்ல? அது இல்லைங்க. என்ன அது இல்லைங்க? ஏங்க, பிரச்சனையா இருக்கிற 2 ஜாதகங்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஒத்து போயிருமான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இல்லைங்க ஐயா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஜோதிடத்தை முழுசா கத்துக்க 100-150 வருஷம் ஆகும். ஐயா, 150 வருஷம் நீங்க கத்துக்கங்க ஐயா. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏகப்பட்ட சோழி கிடக்கு. சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. ஐயா, பொருத்தம் இருக்கு இல்லைங்கிறத விட்டுருவோம். என்னது விட்டுருவோமா? உங்ககிட்ட வந்ததே பொருத்தமாக தானே, விட்டுருவோம்னா எப்படி? விட்டுற முடியாதுங்க. பாருங்க ஐயா, இந்த கல்யாணம் நடக்காது ஐயா. நடக்காதா? ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு ஜாதகத்தில் போட்டிருக்கா? இல்லை அப்படி போட்டிருக்குமா ஜாதகத்தில்? ஆமாங்க ஐயா, இவரையும் உங்களையும் ஒரே ரூமில் 1 மணி நேரம் பூட்டி வச்சா ஒன்றா இருப்பீங்களா? நிச்சயமாக ஒன்றா இருக்க முடியாது. அப்படிதாங்க ஐயா இது. ஆமாம், பெரிய கண்டுபிடிப்பு. ஐயா, நான் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கல. உங்களுடைய அதிகார தோரணையும் இவருடைய அமைதியை வச்சு தான் கண்டுபிடிச்சார். அவர் பாவம் பேசாமல் இருக்கிறாரு. நீங்கள் என்னடானா அவரை நையாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். ஐயா, என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடக்காது. யோ, என்னையா அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? எதுக்கு நடக்காது? என்ன என்ன யுத்தம்? என்ன கட்டம் சரியில்லை? உனக்கு தான் கட்டம் சரியில்லை. ஜோசியரம் வாங்க போற பாரு. ஏய் கரிகாலா, சும்மாரு. இதுக்கு மேலே என் பொருத்தம் பார்க்கணுமா ஐயா? ஒன்றும் தேவையில்லை, பார்த்த வரைக்கும் போதும். நாங்கள் கிளம்புறோம். இந்தாங்க. ஐயா, ஜாதகம் பொருத்தம் பார்க்க ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா வாங்குவேன். நான் 2 ஜாதகம் பார்த்துருக்கேன். 2000 ரூபாய்க்கு 200 ரூபா தரீங்க? ஜாதக பொருத்தம் சரியா இருந்தால் கொடுக்கலாம் 2000 ரூபா. அதான் பொருத்தம் தான் சரியில்லை, அப்புறம் எது கொடுக்கணும்? குணசேகரா, எதுக்கு அவர்கிட்ட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும். ஜோசியரே, இப்போ ஒரு வீட்டு புரோக்கர் வீடு காமிக்கிறேன். வீடு பிடிச்சி குடியேறிட்டோம்னா அவனுக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கலாம். வீடே பிடிக்கலன்னா எது கொடுக்கணும்? எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்கய்யா. ஐயா வேண்டாம் ஐயா. வேணாமா? ஐயா வேணுமா வேணாமா? அதெல்லாம் வேண்டாங்க. சந்தோஷம். சரி, நாங்கள் கிளம்புறோம். ஏம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கங்கம்மா, கிளம்பலாம் வாங்க. என்னம்மா இப்படி சொல்றாரு? விடுறா, வேற நல்ல சோசியரா போய் பாத்துக்கலாம். பொருத்தம் பாக்குறாரு. எடுமா. பொருத்தம் ஆளும் பட்டையும். ஐயா ஜோசியரை, அவங்க நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காணிக்க இல்லைங்க ஐயா, வேணாம். இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். ஐயா, ஜோதிடம்ங்கிறது ஒரு தெய்வீகமான தொழில். அதை அவங்க புரிஞ்சுக்கிடல. அவங்க சார்பா உங்ககிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா பரவாயில்ல, இவரை பற்றி சில விஷயம் சொல்லலான்னு தெய்வம் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. சொல்லலாங்களா? இது வரைக்கும் காலம் அவரை தூக்கி பிடிச்சிருக்கலாம். ஆனால் இனிமேல் அவருக்கு ஏறு முகம் இல்லை, இறங்கு முகம்தான். அதை தாங்க முடியாமல் இவரோட அரக்க குணம் அதிகமாகும். அராஜகம் தலைவிரிச்சாடும். ஐயா, தெய்வம் என்ன நினைக்குதோ அதுபடி நடக்கட்டும். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க ஐயா.
எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் சாரை பார்க்கணும். நீங்க யார் சார்? நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். மேனேஜர் உள்ள ரூம்ல தான் இருக்காரு. Okay, போய் thanks. பாருங்க. ஹலோ சார். ஆ சக்தி. வாங்க சிடம். மிஸ்டர் சக்தி சார். ஏற்கனவே நீங்கள் ஆதி டீலர்ஸில் பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்கீங்க. அதையும் என்கிட்ட சொல்ல நீங்கள். இல்லை சார், நாங்கள் ரொம்ப நாள் வேலை செய்யல, அதான். நல்ல போஸ்டிங், அதுவும் +2 படித்த உங்களுக்கு பெரிய போஸ்டிங், அதையும் விட்டுட்டீங்க. சார் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருந்துச்சு, அதான் விட்டுட்டேன். பொதுவாக ஏன் முந்தைய இடத்துல வேலையை விட்டீங்கன்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதான் கேட்டேன். இருந்தாலும் உங்களை பார்க்குறப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சேலரிலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுவே உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். சார், நீங்கள் என்னோட வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். வெரி குட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டைமிங் பார்க்காம ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், போக போக எல்லாம் சரியாயிடும். அப்புறம் உங்களுக்கே அது பழகிடும். சார், வாழ்க்கையில் மேலே வரணும்னு ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கு சார். கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் சார். வாழ்த்துக்கள். வாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே சார். ப்ளீஸ். யா. பிரியா, நம்ம ஷோரூமில் புதுசாக ஜாயின் ஹலோ பண்ணி. சார், வெல்கம். ஹலோ. வாங்க போகலாம். என்ன ஜோசியரே, இவர் என்கிட்ட பார்த்த மாதிரி இருக்கா? என்ன மாமா, இவரும் இவரை எப்படி பார்க்குறாரு? அதெல்லாம் இல்லைப்பா, நான் கணக்கு போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், யதார்த்தமாக தான் பார்த்தேன். நீங்கள் பாருங்கய்யா. ஏய் சும்மா இருடா. பாருங்க பாருங்க. சரி விடுமா. இதுக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்தீங்களா? ஆமா, இப்பதான் அரை மணி நேரத்துக்கு முன்னால பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு என்ன இப்ப? அரை மணி நேரத்துக்கு முன்னாடியா? தம்பி என்ன சொல்றாரு? ஐயா, உடம்புக்கு முடியலன்னா டாக்டரை பார்க்க போவோம். டாக்டர் உடம்ப செக் பண்ணி பார்த்து ஏதோ ஒன்று சொல்லுவார். அது உண்மைதானான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதை தான் சொல்கிறேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமாம் ஆமாம், சீக்கிரமாக சொல்லுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற பல பேருக்கு எண்ணங்கள் பலவாறு ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் ஓடி முடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிருங்க. என்ன பொருத்தமெல்லாம் சரியா இருக்குல்ல? குருதசை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணலாம். ஆனா இந்த பையனுக்கு குரு பாதகாதிபதியா இருக்கு, அதான் யோசனையா இருக்கு. பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பொண்ணுக்கு சாதகமாக தான் இருக்கு. அப்புறம் என்ன, பையனுக்கு பாதகமாக இருக்கு, பொண்ணுக்கு சாதகமாக இருக்குன்னா பொருத்தம் சரியாக தானே இருக்கும், பண்ணலாம்ல? உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா ஐயா? அதெல்லாம் தெரியாது, அதனால தான் இவ்வளோ துணிச்சலாக பேசிகிட்டு இருக்கேன். ஐயா, உங்களை பார்த்தா ஜோசியம் படித்தவங்க மாதிரியே இருக்கிறீங்களே. ஆமாம் ஆமாம், அப்படி தான் சொல்லிட்டு தர்றாரு. ஐயா, எனக்கு ஆரூடத்தை பற்றியெல்லாம் அதிகம் தெரியாது. நான் கும்பிடுற புளியங்குடி மதுரை வீரன், நான் கூப்பிடுற நேரமெல்லாம் என் உடம்புக்குள்ள இறங்கி அருள்வாக்கு சொல்லுவார். அப்படிங்களா ஐயா? சரிங்க சரிங்க, நல்லதா போச்சு. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. குருதசை வந்துருச்சுனாவே கல்யாணம் பண்ணலாமே, என்ன சொல்றீங்க? ஐயா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. மேலோட்டமா பார்க்காம ஜாதகத்தை கொஞ்சம் ஆழமா பாருங்க. எவ்வளவு ஆழமாக போனாலும் இதான பதில். இருங்கய்யா, இதை பார்த்து சொல்றேன். இந்த பையனுக்கு பித்ருஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அப்படின்னா இவங்க அப்பா சைடு கொஞ்சம் வீக்கு தான்.
ஐயா, வாழ போகிறது பையன். இந்த அப்பையும் தாத்தையும் பூட்டையும் கதையெல்லாம் விட்டுட்டு பையனோட ஸ்தானம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. கலஸ்திர ஸ்தானத்துலேயும் கொஞ்சம் தோஷம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பொண்ணு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கு. அப்போ சரியா வரும்போது தான் தெரியுது. இதைத்தான் நான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2 தோஷத்துக்கும் பொருந்தி போயிரும்னு. இந்த பக்கமும் தோஷம், அந்த பக்கமும் தோஷம். தோஷத்துக்கு தோஷம் பொருந்தி போயிடும். இதான உலக வழக்கம். அப்போ கல்யாணம் பண்ணிடலாம்ல? பண்ணலாம், பிரமாதமா பண்ணலாம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரையும் என்ன 2 பேரையும்? கல்யாணத்துக்கு பிறகு அவங்களை என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் பொருத்தம் பாருங்க போதும். சரிங்க. குரு பார்வை பிரமாதமா இருக்கு. இருக்குல்ல, விடுங்க. இந்த சேர் ஆட்டோவில் ஆளுகளை ஏற்றுறது மாதிரி பிரச்சனைகளை ஏற்றிட்டே போகக்கூடாது. கல்யாணம் பண்ணலாம்ல? பண்ணிடலாம். ஆனா என்ன ஆனா ஒண்ணா அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நான் பண்ண புண்ணியம் தான் என்ன காப்பாத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஏம்மா நாம ஜெயிச்சிட்டோமா? ஆமாண்டா என் தங்க புள்ள, நீ பெரிய கோடீஸ்வரன்டா. இந்த விஷயத்த ஏய், ஆத்தாது மகனு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சரியா? சந்தோஷம், நல்ல விஷயம் சொன்னீங்க. நாங்கள் கிளம்புறோம் சந்தோஷமா. இந்தாங்க பீஸ் வச்சுக்கோங்க. நல்லதுங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம்யா. சரிங்க. போயிட்டு வரோம். நோட்டெல்லாம் கொடுத்துருங்க. வாங்கய்யா. இந்தாங்கம்மா. வாங்கம்மா. கொடுங்க. ஐயா, நானும் புறப்படுறேன். வாங்க ஐயா. வரேன் ஐயா. சரி, போயிட்டு வரோம். ஐயா வரேன். நெக்ஸ்ட் டைம் கல்யாண பத்திரிக்கையோட வரேன். ஆ. வாமா. எம்மா கொஞ்சம் சீனி கொண்டு வாங்க சீக்கிரம். மீனாட்சி அம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா? நல்லபடியா முடிச்சு இதான் நடத்தி வைக்கணும். எங்க ஆடி செஞ்சு வரியல மருமவளே, இந்தா வாய் தர. கட்டு. என்ன இது? அம்மா இந்தாங்க. ஐயா சுகர். விடுடி. என்னப்பா இது? என்னாச்சு? என்ன சொன்னாங்க? என்னத்த இப்படி கேக்குறிய? எங்க அம்மா எதுக்கு இனிப்பு போடுது? ஆ. எல்லாம் நல்ல செய்தி தான். ஆல் ஓகே. ஜாதகத்துல 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டாங்க. அதான் அம்மா இப்படி கொண்டாடுது. என்னப்பா இவன் இப்படி வளர்றான்? நெசமா அப்படியா சொன்னாங்க? ஆமாம்மா, ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கான், பிரமாதமாக இருக்கான், தாராளமாக செய்யலாம்னு சொல்லிட்டாரு. இவனும் சொல்றதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு இவன் வேண்டாம். ஏன் மருமவளே வேணான்ற? இங்க பாரு, அந்த எஸ்கேஆர் வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி போனேன்னு வச்சுக்கோயேன், மத்த மருமவளோட நீயும் ஒருத்தியா இருப்ப. ஆனா இந்த ஜான்சி ராணி வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க, நீ தானே ராணி. 2 பேரும் சேர்ந்து சிம்மக்கல்ல ஒரு ஆட்டு ஆட்டிட மாட்டோம். ஏம்மா, நீ எதுக்குமா அவட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவள் என்ன அழுது அடம் முடிச்சாலும் அந்த கல்யாணம் நடக்குமா? அண்ணே, என் விருப்பம் என்னன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? ஏய், வாய மூடு. என்ன உன் விருப்பம்? பெரிய விருப்பம், சும்மா கடுப்பு கிளப்பிட்டு. இங்க பாரு தங்கச்சி, உன் விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியும், என் விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியும். நீ என்னதான் அடம் முடிச்சாலும் இந்த கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்கும், மனசுல வச்சுக்கோ. அண்ணே, இது ஏன் வாழ்க்கைன்னு ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சமாச்சும் யோசிண்ணே. ஏய், இந்த நாடகமெல்லாம் இங்கே வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த வீட்டில் பிறந்த பொம்பளை புள்ள ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் 4 பேர் தூக்கிட்டு தான் வெளியே கொண்டு போகணும். நான் சொன்ன ஒருத்தன் இவன் தான். இந்த ஜென்மத்தில் உன் வாழ்க்கை கரிகாலம் கொடுத்தேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, மனசில் வச்சுக்கோ. அண்ணே, ஏன்னே புள்ளி அதட்டுற? அன்பா சொன்னா கேட்டுக்க போகுது. தங்கம், அண்ணன் மனசு நோவரா மாதிரிலாம் நடந்து கூடாது. சரி விடுன்னு பாத்துக்கலாம்.
சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க. சரிண்ணே. அடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லி விட்றேன், நிச்சயத்தை பண்ணிடலாம். சரிண்ணே. நீ கூப்பிட்டு அனுப்பின காலு கீழே வந்து கிடப்போம். சரிம்மா சரிம்மா. சரி, எதில் வந்தியே? இந்த பயலோட பைக்ல தான். அப்படியா? பைக்கில் தான் வந்தியலா? ஆமாண்ணே. இனிமேலாம் பைக்கில் எல்லாம் வராதேம்மா. இங்கே வரதா இருந்தால் சொல்லி விடுங்க. சரிண்ணே. நான் கார் அனுப்பி விடுறேன். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. சரி சரி, பைக்கில் எல்லாம் வந்துட்டு போயிருந்தா மரியாதையாக இருக்காது. சரி, பார்த்து போயிட்டு வாங்க, சொல்லி விடுறேன். சம்பந்தியம்மா கிளம்புவா. கிளம்புறேன். மூஞ்சிய கொஞ்சம் சிரிச்சாப்புல வைக்கிறது, நாங்களும் சந்தோஷமா வீடு போய் சேருவோம்ல. அதெல்லாம் போக போக அம்மா முகத்துல சிரிப்பு வந்துடும். வரேங்க. நீ போயிட்டு வாங்க. மாமா வர்றேன் மாமா. சரி சரி, அத்தை கிளம்புறேன். வரவா ஐயா, அத்தைட்ட சொல்லிருங்க. மாம்ஸ் போயிட்டு வர. நடுக்கா சின்னக்கா போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. முடிஞ்சா மீனாட்சி அம்மங்களுக்கு ஒரு வாட்டி போயிட்டு போயிருங்க. சரிண்ணே. சரி சரி. சரிம்மா, நீ தான் 4 நட்சத்திரம்லாம் நல்லா பார்ப்பீல்ல, ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம். எம்மா, சரிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பதிலாக சொல்லுமா, வேற எதுவும் பேச வேண்டாமா? ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லு, நிச்சயத்தை ஜாம்னு முடிப்போம், அவ்வளோதான். கதிரு, நம்ம வக்கீல் ஊரில் தான் இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு. இல்லைண்ணே, வர சொல்லட்டுமா? இல்லை, அவரெல்லாம் அங்கே வர வேண்டாம், நான் தான் அவரை போய் பார்க்கணும். அவரோட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இருக்கு. இருக்காரான்னு மட்டும் கேட்டு சொல்லு. சரிண்ணே. சரியா? சரி, நான் மேலே இருக்கேன். எப்பா, நீ என்னப்பா அமைதியாவே இருக்க? அங்க என்ன நடந்துச்சு? ஏன்பா, நெசமாவே ஆதரைக்கு கல்யாணம் நடந்துருன்னு சொன்னாங்களா? ஒருத்தன் நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னான், இன்னொருத்தன் தீர்மானமா நடக்காதுன்னு சொல்லிட்டான். அது எப்படிப்பா ஒரே சாதகத்தை பார்த்துக்கிட்டு வேற வேற மாதிரி சொல்லுவாங்க? அவங்க வேற வேறையா சொன்னாலும் குணசேனுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டான். ஏப்பா, நீங்க தான் நடக்க போறது முன்கூட்டியே சொல்லுவீங்களே. குலதெய்வம் கோயில கூட சக்தி ஜனனியால தான் மாறுவான்னு சொன்னீங்க, அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆதிர வாழ்க்கை எப்படி இருக்கும் அதையும் நீங்களே சொல்லலாம்ல. அம்மா, நீங்க எல்லாம் ஆதர கல்யாணம் யார் கூட நடக்கும்னு யோசிக்கிறீங்க. ஆனா இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சதால நான் பேசாம இருக்கேன். ஏக்கா, இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த பொண்ணுக்கும் நடக்காத மாதிரி ஓம் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுக்கா. அப்பா, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன். அவன் எழுதுனத அவனே சமயம் வரும்போது விளங்க வைப்பான், புரிஞ்சுக்கங்க. சரிக்கா, நான் புறப்படுறேன். ஏக்கா, நீ எதுக்குக்கா மண்டையை கீறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? வந்து என் வீட்டில் வந்து அக்கடான்னு 2 நாள் இருக்க வேண்டியதானே? நீ போப்பா, வரேன். சரிக்கா, நான் புறப்படுறேன். வரேன் தாயி, நான் புறப்படுறேன். தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை குடுறி. ஏங்கா, என்ன சொல்லிட்டு போறாரு ஒண்ணு விளங்க மாட்டேங்குதே. சத்தியமா எனக்கு யாருக்கும் நடக்காத மாதிரினா எப்படி? நல்லதா சொல்றாரா இல்ல மோசமா தப்பா ஏதாவது நடந்துரும் சொல்றாரா? ஒன்னும் விளங்கலையே. இல்ல வித்தியாசமா சொல்றாரா இல்ல விபரீதமானு சொல்றாரான்னு தான் எனக்கு புரியல. என்னவோ சொல்ல வராரு. அந்த மீனாட்சி அம்மனுக்கு தான் வெளிச்சம்.
சரி நான் அந்த மாத்திரை எடுத்து கொடுத்துட்டோம். ம்